பாசத்தில் நிறைந்தவங்க. பிள்ளைகளுக்கு எந்த உணவும் கொடுத்தாதான் அவங்களுக்கு நிறைவடையும். இப்படி ஞான காரியத்தில் ரொம்ப நல்லா வளர்த்துனாங்க எங்களை. கல்வாரிக்கு போகும் பாருன்னுட்டு ஒரு பாட்டுண்டு சொல்லுவாங்க, இங்கே புனிதராகணும். ஒருத்தரையுமே எங்கள் அம்மா கோவம்னு பட்டதே கிடையாது. தாய் தாயின்னு தான் கூப்பிடுவாங்க. நம்ம வளர்த்து இந்த பிள்ளைகளை மேரேஜ் பண்ணி கொடுக்கணும். 5 ரூபா இருக்கும் தம்பி எங்கள் கையில். அந்த 5 ரூபா ஏழை வந்து கேட்டால் உடனே கொடுப்பாங்க. மிஸ்டர் மேரி என் பேர். நான் அங்கே வந்தபோது அம்மா எல்லோரும் அம்மா அம்மான்னு நாங்கள் கூப்பிடுவோம். அம்மா எல்லாருமே அப்படி தான் தாய் போல தான் இருப்பாங்க. எங்களுக்கு பாசத்தில் நிறைந்தவங்க. அதே மாதிரி நாங்கள் ஏதாவது ஒரு மாதிரி கவலைப்படுறது வந்த புதுசில் எப்படியும் மனுஷனுக்கு இருக்க தான் செய்யும். எங்கே தான் வந்தாலும் அப்படி ஒரு மாதிரி இருக்கான், எப்படி இருக்குமோன்னு இருக்கான். அந்த பயம் ஒன்றுமே இந்த காணொலியில் வந்த பிறகு எனக்கு இல்லை. அப்படியே அவ்வளோ பாசம். நான் இங்கே வரும்போது 5 சிஸ்டர்ஸ் தான் இருந்தாங்க. அந்த 5 பேருமே ரொம்ப நல்லா இருப்பாங்க. அவங்க அம்மான்னு சொல்லிச்சுல, நாங்களாம் அப்படியே அம்மான்னு பேசச்சில எனக்கு எந்த குறையும் இருந்த மாதிரி இல்லை. எல்லோரும் நாங்கள் மாறி மாறி சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் இவன்னு சொல்லக்கூடாது, அக்கான்னு தான் கூப்பிடுவோம் நாங்கள் எல்லாரையுமே. நான் சின்ன பிள்ளையாக இருந்தாலும் எனக்கு மூத்தையா இருந்தாலும் மேரி அக்கா, அம்மா அப்படி சொல்ல மாட்டாங்க. ஆனால் அம்மா அவ்வளோ பாசம். அதே மாதிரி அம்மா நாங்கள் சின்ன பிள்ளைகளை எடுக்க தொடங்கினோம். அதில் இருந்தே பிள்ளைகளுக்கு எந்த உணவும் கொடுத்தாதான் அவங்களுக்கு நிறைவடையும். நாங்கள் ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டோம். இப்போ எல்லாம் அவங்க ஸ்கூலுக்கு போகிறவங்க, அவங்களுக்கு எது இருந்தாலும் அந்த பிள்ளைங்களுக்கு அவங்க பிச்சு கொடுத்தாதான் அவங்களுக்கு மனசு சாந்தி அடையும். இப்படி பாசமாக இருப்பாங்க. திரும்ப நாங்கள் எல்லோரும் பிள்ளைங்க இருக்கும்போது கோயிலுக்கு போவோம். நான் இங்கே 2 வருஷம்தான் இருந்தேன். அந்த நேரம் இங்கே அவ்வளோ பிள்ளை இல்லை. நான் எங்கே உள்ள சும்மா பணி செய்துட்டு இருந்தேன். பிறகு அழகுபுரத்தில் நான் 15 வருஷம் இருந்தேன். அப்போ நாங்கள் பிள்ளைகளை எல்லாம் எடுக்க தொடங்கினா நாங்கள் கோயிலுக்கு போவோம். அப்போ காலையில் உள்ளது அவங்க நாங்கள் எல்லோரும் எழும்பும்போம் கைதட்டி முழங்கால இருந்து ஒரு ப்ரேயர் பண்ணணும். அவங்க கை கும்பிட்டு தான் செய்யணும். அப்படி ஞான காரியத்தில் ரொம்ப நல்லா வளர்த்துனாங்க எங்களை. அப்படி ரொம்ப பாசம். ரொம்ப நாங்கள் எல்லோரும் கொஞ்சம் பிள்ளைகளோட கோயிலுக்கு போவோம். அப்போ எழும்பி கோயிலுக்கு புறப்பட்டோன்னா கல்வாரிக்கு போகும் பாருன்னுட்டு ஒரு பாட்டுண்டு. அப்போ அந்த பாட்டை பாடிட்டு தான் கேட்டு வரைக்கும் பாடணும். அதுக்கு பிறகு தான் நாங்கள் மாசுக்கு இந்த ரோட்டில் இப்படி எழும்பி போவோம். அழகப்பா கோயிலுக்கு தான் போனோம். முதல்ல எங்களுக்கு இங்கே மாசு எல்லாம் கிடையாது, கான்வென்ட்டில். அப்போ இடையில இருந்து தான் அந்த மாசு எல்லாம் வந்தது. பிறகு அப்படி ரொம்ப பாசத்துலேயும் பாசம், ஞான காரியத்தில் ரொம்ப எங்களை அப்படியே சொல்லுவாங்க, இங்கே புனிதராகணும். என்ன நீங்கள் 7 பேர் இருக்கிறீங்களா 5 பேர் இருக்கிறதா நம்ம சபையில் புனிதராகணும்னு சொல்லி தருவாங்க. அது பிறகு எப்பவுமே நம்ம கடமை ஜெபங்களை பிரமாணிக்கமாக செய்யணும். எங்கள் கடமைகளை நாங்கள் அப்படியே செய்யறதில் ரொம்ப நுணுக்கமாக இருப்பாங்க. ஒருத்தரையுமே எங்கள் அம்மா கோவம்னு பட்டதே கிடையாது. தாய் தாயின்னு தான் கூப்பிடுவாங்க எல்லாரையுமே. தாயிங்க வா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவங்க கோவமாக சொல்கிறது தாயிங்க வான்னு தான், இந்த ஒரு வார்த்தை தான். அப்படியே ரொம்ப பாசம். பிள்ளைகளையும் அப்படி தான். யாராவது அம்மா கோவத்தில் அடிக்க போனால் கூட தாயிங்க வா, அடிக்கக்கூடாது, பிள்ளைய நம்ம பிள்ளைகளை போல. அதே போல் சொந்த பிள்ளை போல சொந்தமாக அவங்க யாருமே நாங்கள் எடுத்து வளர்த்த குழந்தைகளை வளர்க்க கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. நம்ம வளர்த்து இந்த பிள்ளைகளை
மேரேஜ் பண்ணி கொடுக்கணும், நம்ம மடத்தில் சிஸ்டர் ஆகிய பிள்ளை சிஸ்டர் ஆகிட்டு வரணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எந்த பிள்ளைகளையுமே நாங்கள் அம்மா இருக்க காலத்தில் விளக்க விடுத்தது கிடையாது. அப்படி பிள்ளைகளோட ரொம்ப உயிர். அதே போல் மார்க்ரெட் அவங்க தங்கச்சி, அவங்க இவங்கள போல இல்லை, கொஞ்சம் கூட காட்டமாக இருப்பாங்க, அன்பு. அதனால் பிள்ளை எந்த தப்பு செய்யக்கூடாது, தவறு செய்யக்கூடாதுன்னுட்டு அப்படியே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அவங்களாம் ஏதாவது பிள்ளைகளை கோபமாக இது பண்ணுறத அம்மா பார்த்துட்டே இருப்பாங்க. பார்த்துட்டாங்களன்னா உடனே கூப்பிட்டு பிள்ளைகளை நம்ம அடிக்கக்கூடாது, பேசக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. யார்கிட்டையும் குழந்தைகளை இந்த பெத்த அம்மா போல தான் அப்படி வளர்த்துவாங்க. பிறகு ஞான காரியத்தில் அப்படி தான் எப்பவும் ப்ரேயரு தான் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அடிக்கடி சுகம் அடிக்கிறோம். ஆனால் அவங்கள்ட்ட இருந்து நான் படித்தது, இந்த குழந்தைகளை எவ்வளவு மோசமாக இருக்கோம் பிள்ளைய நாங்கள் வரைச்சில சின்ன சின்ன பிள்ளைகளாக இருக்கிறோம். அந்த குழந்தைகளை எல்லாம் அப்படியே எடுத்து அணைக்கிறதுலையும் அப்படி பார்க்குறதுலையும். அதே போல் அவங்க தங்கச்சி அங்கே நிலப்பாறைக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க, பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு மார்க்ரெட்னா. அவங்க போயிட்டு வரும்போது அந்த பிள்ளைங்களை அவங்க அவ்வளவு நடந்து போயிட்டு வருவாங்க. இருந்தால் கூட ஒரு பிள்ளைக்கு சிக்கு வந்தோன்னா அவங்க தூங்கவே மாட்டாங்க. ஒரு சில பிள்ளைகளை வாந்தி பண்ணால் அதெல்லாம் தோளில் வச்சு இடுப்பில் வச்சு நடந்துகிட்டே தெரிவாங்க. அவள்கிட்ட பார்த்து தான் நான் எல்லாம் அந்த குழந்தைகளை வழக்குக்கு படித்ததான், அந்த குழந்தைகளை அன்பு செய்ததான். வீட்டில எல்லாம் நான் ஒரு சின்ன பிள்ளைய நம்ம அப்படி ரொம்ப இது பண்ண மாட்டோம். ஆனால் இது அதுக்கு பிறகு பிறந்த அன்னைக்கு அப்படியெல்லாம் எங்கள்கிட்ட பிள்ளைகள் வந்திருக்கு, 2வது நாள் அப்படியெல்லாம் வந்தால் நம்ம அவங்ககிட்டன்னு படித்த பாடத்தில் தான் நம்ம அவ்வளவு அணைச்சி வச்சு அந்த குழந்தைகளை எல்லாம் வளர்த்துனது. ஆனால் எங்களுக்கு அதே மாதிரி ஒரு பண்டம் செய்தால் கூட அங்கே செய்வோம். எங்களுக்கு வயல் உண்டு அங்கே அழகுபுரத்தில். எது உண்டுன்னாலும் அந்த குழந்தைகளை கொடுத்து தான், அந்த குழந்தைகளுக்கு இதை கொடுத்து தான் அவங்க சாப்பிடுவாங்க. சுற்றி விட்டுட்டு நாங்கள் அச்சு முறுக்கு செய்தாலும் சரி, பலகாரம் செய்தாலும் சரி, அது அந்த குழந்தைகள் அவங்களுக்கு கொடுத்தப்புறம் எங்களுக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு குழந்தைகளை ரொம்ப அன்பு செய்தாங்க. அது எனக்கு இன்றைக்கும் எப்பவுமே ஒரு குழந்தைகளை பார்த்தா அவங்க கொடுத்த கைனாலே எனக்கு இன்றைக்கி நானே சாப்பிட போனேன்னா இது கொஞ்சமாவது அந்த பிள்ளைங்களுக்கு எனக்கு கொடுத்தா தான் என் மனசில் நிம்மதி ஏறும். ஒரு குழந்தைய அது கொடுக்கலாம் அப்படி. ஏதாவது இந்த குழந்தைய கொஞ்சம் பிள்ளை தான் இருக்கும், ஸ்வீட் வாங்கெல்லாம் தந்து விடுவாங்க காசு. சொல்லுவாங்க, அம்மா 5 ரூபா இருக்கும் தம்பி எங்கள் கையில், அந்த 5 ரூபா 7 வந்து கேட்டால் உடனே கொடுப்பாங்க. நான் அப்போ கேட்பேன், அம்மா நீங்கள் அந்த காசு அப்படியே கொடுக்குறீங்களே, நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்பேன். அம்மையும் சரி தங்கச்சியும் சரி 2 பேரும் தான் பொறுப்பில் இருந்தாங்க. அப்போ எனக்கு அப்படி கேட்கும்போது நான் சொல்லுவேன், அவைய சொல்லுவாங்க, அம்மா நம்ம என்ன கொடுத்தா கடவுள் நாளாக நமக்கு தருவார், இந்த இடத்து கை விலை கை செய்யாத இட கை தெரியக்கூடாதுன்னு. நான் இன்னைக்கு இதே இதில் தான் அவங்ககிட்ட நிறைய 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 நான் படிச்சுட்டு. அதில் நம்ம இன்னைக்கு ஏழைகளை பார்த்தா அவர் இறக்கம். கண்ணாடி சிஸ்டர் அவங்களுக்கு தங்கச்சி, அவங்க நிறைய அப்படியே எங்களுக்கு காட்டி தந்ததெல்லாம் ஏழ்மைக்கு ஏழ்மையாக வசதியாக பிள்ளைகளை ஆரமே பாவம்னு சொல்லக்கூடாது, அப்படி வசதியாக வீட்டு பிள்ளைகளை போல வளர்த்தணும்னு எனக்கு சொல்லி தந்தது அவங்க தம்பி. இப்போ எங்களுக்கு கடவுள் எல்லாமே அவங்களுக்கு செழிப்புனால தான். நாங்கள் முன்ன கஷ்டப்பட்டோம், அந்த காலத்துலேயும் அவங்க நிறைய கொடுத்தாங்க பார்த்தீங்களா. இன்றைக்கி கடவுள் எங்களுக்கு எந்த குறையும் வைக்கலை. இன்றைக்கி குழந்தைகளுக்கெல்லாம் நாங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவ்வளோ நகை போட முடியாது, நம்மளை யார்கிட்டையும் அப்படி பல வேலை. இப்போ எல்லாம் மக்கள் ஒரு பிள்ளைக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்தா அதனால் 4 பவுன் 5 பவுன் தான் போட்டு கொடுப்போம். விலையே அரசியலும் குறவு தான். ஆனால் இன்றைக்கி எங்கள் பிள்ளைய செழிப்பாக வீட்டில் உள்ள பிள்ளைங்களை போல் எல்லா பிள்ளைகளை நாங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்த பிள்ளைங்க எல்லாம் ஒரு 46 பிள்ளைகளை கூட கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. எல்லாம் கடவுள் நல்லா வச்சிருக்காரு, அவங்களுக்கு ஆசீர்வாதம் தான். அப்புறம் எங்கள்கிட்ட ஏதாவது சின்ன பிள்ளைய வந்துட்டா சொல்லுவாங்க, நீ இப்போ நான் சாமனை புது நன்மை எடுக்கணும் அப்படின்னு. அவங்க ஞான காரியத்தில் அந்த குழந்தைகள்கிட்ட ரொம்ப அன்பு பாசம் தான். அந்த பாசத்தில் நாங்கள் எல்லாரும் எங்கள் சபையில் எல்லோரும் அன்புண்டு இருந்தால் கூட. பிறகு ப்ளோமி சிஸ்டருன்னுட்டு ஒரு சிஸ்டர்,
அவங்களாம் அப்படி தான், அவங்களாம் எங்கள்கிட்ட ரொம்ப அப்படி இருந்தனால தான் நான் இன்னைக்கு இந்த நிலையில் இருக்கிறேன்னா அதுதான். நான் ரொம்ப படிக்கலை, எங்கள் வீட்டில் நல்லா போகக்கூடாது, நீ கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொன்னாலும் இங்கே வந்த பிறகு எனக்கு வெளியில் கால் எடுத்து வைக்கணும் இன்னும் அப்படி ஒரு நோக்கம் வந்தது கிடையாது. நான் வந்து 51 வருஷம் கழியுது. ஆனால் இன்னைக்கு கூட நான் எங்கள் வீட்டில் போய் ஒரு நாள் தங்கிட்டு இல்லை. எல்லாரும் ஆண்டவர் நிறைய செழிப்பாக தான் வச்சிருக்காரு அப்படியே. ஆனால் பாசம் எல்லாம் அவங்க கொடுத்தது அதே நினைப்பனே. இன்றைக்கி அவங்க அவ்வளோ பாசமாக இருந்தாங்க, அவங்க இல்லாட்டும் நம்ம அதை நினச்சி பிள்ளைகிட்ட இருந்தாலும் சரி யார்கிட்ட இருந்தாலும் சரி அப்படி அதில் நாங்கள் நல்லா உழைச்சோம். உழைப்பதே அப்படி தான், அவங்களும் அப்படி தான் நல்லா உழைச்சி காட்டி தந்தவங்க. எனக்கு அம்மா புனிதராகணும், அம்மா அந்த அளவுக்கு இங்கே உழைச்சாங்க, வேலை செய்தாங்க. வேலை செய்தது மட்டும் இல்லை, அப்படி பக்தியில் அவ்வளோ உழைப்பாங்க. அம்மா புனிதராகணும் எங்களுக்கு அது ஒன்றும் தான். அம்மா மட்டும் இல்லை, எங்களுக்கு மார்க்கெட்டின்னு ஒரு சிஸ்டர் உண்டு, தங்கச்சி, அவங்க செப்லோமி, அங்கே முன்னுக்கு இருந்த எல்லாரும் அப்படி இந்த பிள்ளைகளோட ரொம்ப இதாக இருந்தவங்க தான்.